மலையாளத்துல மோகன்லால், மீனா இவங்கலாம் நடிச்சு வெற்றிகரமா ஓடின படம் தான் வந்து "திருஷ்யம்". அந்த "திருஷ்யம்" படத்தோடைய வெற்றிய பார்த்து மத்த மொழிகள்லயும் அத வந்து மொழிபெயர்ப்பு பண்ணி, அங்கேயும் அந்த படத்த வந்து வெளியிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி, ஹிந்தி, தமிழ்லலாம் வந்து ரீமேக் பண்றதுக்கு முடிவு பண்ணாங்க. ஆனா இந்த நேரத்துல "திருஷ்யம்" அப்படிங்கிற படம் ஜப்பானிய படத்துடைய காப்பி. இந்த படத்துடைய உரிமை என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு ஹிந்தில இருக்கிற ஏக்தா கபூர் அப்படிங்கிறவர் வந்து இதனுடைய உரிமை என்கிட்ட இருக்கு. அதனால ஹிந்தி ரீமேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரியே தமிழ்ல இந்த படம் வந்து வெளியாகறதுக்கும் ஒரு தடை வந்திருக்கு. தமிழ்ல இந்த படத்துல மோகன்லாலோடைய கேரக்டர்ல கமல் பண்ண இருக்கிறதா இருந்துச்சு. ஆனா இந்த படமும் வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு சதீஷ் பால் அப்படிங்கிறவரு இப்போ கேஸ் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2009வது வருஷத்துல ஒரு மழைக்காலத்து அப்படிங்கிற ஒரு கதை தான் இந்த "திருஷ்யம்". இந்த படத்த பல தயாரிப்பாளர்கள் கிட்ட நான் சொன்னேன். அதுல ஆண்டனியும் ஒருத்தவரு. அதாவது இந்த "திருஷ்யம்" படத்துடைய தயாரிப்பாளர் ஆண்டனியும் ஒருத்தவரு. அதுக்கப்புறம் அந்த படத்த "திருஷ்யம்" அப்படிங்கிற பேர்ல எடுத்திருக்காங்க. அதனால இது என்னோட கதை. இந்த படத்துடைய லாபத்துல சம பங்கு எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த படத்துடைய குழு இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு படம் வெற்றி படமா அமைஞ்சிருச்சு அப்படின்னா, அதுக்கு உரிமை கொண்டாடிட்டு நெறைய பேர் வருவாங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த சதீஷ் பாலும். என்ன வேணா பண்ண சொல்லுங்க. சட்டப்படி நாங்க எல்லாத்தையுமே எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இத விசாரிச்ச நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வர்ற வரைக்கும் தமிழ் ரீமேக்க நீங்க எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.